Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது பிகாம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனோட மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்க்கலாம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்ன கம்யூனிகேஷன் என்ன, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரிட்டன் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், வேர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ். எந்த வழியாச்சும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. வெர்பல் அண்ட் நான்-வெர்பல் மீடியா, டெலிஃபோன், ஃபேக்ஸு, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இது எல்லாமே. வெர்பல் பார்த்தீங்கன்னா ஓரல், ஃபேஸ் டு ஃபேஸ், டெலிஃபோன். ரிட்டன் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், மெமோஸ், நோட்டீசஸ், சர்க்குலர் ரிப்போர்ட்ஸு. ஸோ நான்-வெர்பல் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கெஸ்டர், போஸ்டர்ஸ், க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங், ஓகே, ப்ராக்சிமிக்ஸ், சைலன்ஸ், சைன், போஸ்டர்ஸ், கலர்ஸ், மேப்ஸ், கிராஃப்ஸ் அண்ட் சார்ட். மோட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், ஃபேக்ஸ், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அண்ட் இமெயில். இது வச்சு நீங்கள் ஓனாக எல்லாம் ஆன்சராக. மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து பேசலாம், ரைட் பண்ணலாம், உங்கள் கெஸ்டர் பண்ணலாம், ஏதாவது ஒரு சைன் லாங்குவேஜ் எது இருந்தாலும் ஒரு வந்து யூ ஹாவ் டு புட் இன் அ ப்ராப்பர். ஸோ மோஸ்ட் கம்யூனிகேஷன் பார்த்தா ஓரலாகவே இருக்கும். நம்ம டெலிஃபோனிக் பேசினாலும் ஓரலாக தான் இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு சரியாக புரியுதா இல்லையா அதுதான் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் சரியாக புரியலன்னா கம்யூனிகேஷன் வந்து ஃபெயிலியருங்க. நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் பாடி லாங்குவேஜ், ஆக்ஷன், கெஸ்டர், அது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு, ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்மைலிங்கு, கோவமாக இருந்தோம், லைக் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், சைலன்ஸாக ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை, நம்மளோட வியூஸ் கொடுக்கலன்னா தி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். இது மாதிரி வந்து கம்யூனிகேஷன். மிக்ஸ்டு மெசேஜ், லைக் ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. வெர்பல் ஓகே, நாட் பண்ணுவாங்க ஹெட்டாக. ஸோ அது மிக்ஸ்டு கம்யூனிகேட். இல்லை டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம நான்-வெர்பலில் வருவோம், லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் எல்லாமே இருக்கும்ல. ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து ரிசீவர்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆக்சுவலி அந்த கம்யூனிகேஷன் வந்தது. நான்-வெர்பல் கம்யூனிகேஷனில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ், லைக் ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து நம்மளோட வியூஸ் எல்லாமே சொல்லலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற வியூஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஓரல் கம்யூனிகேஷனில் மெயினோட கான்செப்ட் என்னன்னாக்கா ஸ்போக்கன் வேர்ட்ஸில் இருக்கும். ஸோ நோ யுவர் ஆப்ஜெக்ட், உங்கள் குறிக்கோள் என்ன, ஆடியன்ஸ் என்ன, உங்கள் சப்ஜெக்ட் என்ன, உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணணும், பாடி லாங்குவேஜ், அப்புறம் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். ஸோ நம்மளுக்கு புரியல ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓரல் கம்யூனிகேஷனில். அதுக்கப்புறம் டைம் சேவ் ஆகும். எக்ஸாக்டாக நம்ம என்ன கன்வே பண்ண முடியும். இமீடியட் ஃபீட்பேக் வரும். நிறையா வந்து ஒரு என்ன டைப் ஆஃப் அந்த தகுந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லைக் டிலீஷன், ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது எடிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ஷியல் மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணலாம். இன்ஃபார்மல் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். நம்ம அதுக்கு மிடில் காமெடியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் டெவலப் ரிலேஷன்ஸ், ஸோ மோட்டிவேட் த ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா இட் லேக்ஸ் லீகல் வேலிடிட்டி. ஸோ லீகல் வேலிடிட்டி நம்ம ப்ரூஃப் எதுவும் இருக்காது. நம்ம டேரெக்டாக அன்டில் அன்லெஸ் ரெக்கார்ட் பண்ண வரலாம், அது ஒரு ப்ராப்ளம். லேக்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, ஓகே. குட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இல்லைனா வேஸ்ட்டு, பிளானிங் இல்லைனா வேஸ்ட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ரிட்டென்ஷன், நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கேட்க முடியாது. ஸோ நாட் ஆல்வேஸ் எஃபெக்டிவ். ஸோ டைவர்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேடம். ஸோ ஒருத்தவங்க சொல்லிகிட்டே போவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டைவர்ஷன் ஆகிடும். ஸோ என்ன சொல்ல வேண்டியதும் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு ப்ராப்ளம். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெர்பல் அண்ட் நான்-வெர்பல் இருக்கும். ஃபீட்பேக் இமீடியட்டாக கிடைக்கும். மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். சூட்டபிள் ஃபார் என்ன தேவையோ அது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா ரொம்ப பெரிய லார்ஜ் ஆர்கனைசேஷன் வெரி டிஃபிகல்ட். ரிசீவர் சப்போஸ் அவங்க அட்டென்ஷன்னா நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வேஸ்ட்டு. நாட் எஃபெக்டிவ் இன் லார்ஜ் பெரிய பெரிய கேதரிங்ஸ்க்கு இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் வேஸ்ட். ஓரல் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில்டாக இருக்கணும். லைக் ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷனுக்கு, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பர்ஃபார்மன்ஸோட எவல்யூஷன், கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண எல்லாமே ஓரல் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ மேனேஜர்ஸ் ஜென்ரலாக ஓரல் கம்யூனிகேஷன் தான் போவாங்க. ஓரல் கம்யூனிகேஷன் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ அதர் பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ ஈஸியாக அவங்களால வந்து ஃபீட்பேக் எடுத்துக்க முடியும். அண்ட் இன்னொன்று வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கெல்லாம் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் ஓன்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸு. நான்-வெர்பல் கம்யூனிகேஷனும் சான்சஸ் இருக்குது. அவங்க கெஸ்டர் நம்ம பேசிட்டேன்னா அவங்க கெஸ்டரில் தெரிஞ்சிடும். ஸ்மைல் பண்ணால் ஓகே, நாட் ஸ்மைல் பண்ணலன்னா ஏதோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். வெர்பல் கம்யூனிகேஷன் எவ்வளோவா ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. வெர்பல் கம்யூனிகேஷன் இன்கன்சிஸ்டாக இருக்கும். அவங்க கேட்குறாங்களா கேட்கலையான்னு தெரியாது. ஸோ அது ஒரு வீக் டூல் இது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் லிஸ்னிங் உங்களுக்கு பண்ணால் மேக் ஐ கான்டாக்ட்,
ஷெட்யூல் சஃபிஷியன்ட். ஸோ ரொம்ப வளவலன்னு இல்லாமல் முடிஞ்ச அளவு ஈஸியாக கிறிஸ்பாக சொல்லணும். அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும். எமோஷ்னல் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். கிளாரிஃபையாக ஸ்பீக்கர்ஸோட இன்டென்ஷன் இல்லாமல் கிளாரிஃபையாக இருக்கணும். கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். கிளாரிஃபைங் கொஷின்ஸ் இருந்தாலும் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கெஸ்டர். ஸோ கோவமாக பார்க்குறது, இப்படி முடிச்சு பார்க்குறதுலாம் இருக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கம்பல்சரி. மேனேஜர்ஸ் வந்து ஃபீட்பேக் கம்பல்சரி வாங்கணும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னாக்கா ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் தான் ஜென்ரல் பிஹேவியர். ஸோ ஃபீட்பேக் இம்பர்சனல் அண்ட் கோல் ஓரியன்ட். ஆஃபர் ஃபீட்பேக் கம்பல்சரி. ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக். ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தாக்கா நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம திட்டப்படும் ஏன் நெகட்டிவாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம முடிஞ்ச அளவு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். ரிட்டன் கம்யூனிகேஷன் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ், பர்மனெண்ட் ரெக்கார்ட், லீகல் வேலிடிட்டி, எய்ட், மெமோரி அண்ட் ரிட்டன்ஷன், அக்யூரேட் ஆர்கனைசேஷன், ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, வைடர் ரீச். ஏன்னா ரிட்டனில் கொடுத்திங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், எல்லாருக்கும் போயிடும், ரைட். ஸோ பர்மனெண்ட்டாக இருக்கும், அது ப்ரூஃபாக இருக்கும். ஸோ கார்ப்பரேட் இமேஜ்க்கு அது இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். சில டைமில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ ஃபீட்பேக் இஸ் ஸ்லோ, ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜே இல்லை சொல்லி டிலீட் பண்ணிடுவாங்க. லேக் ஃப்ரெண்ட்லினஸ், அன்சூட்டட் டு கண்ட்ரி, லிட்ரஸி ரேட் இருக்கிறது வேஸ்ட்டு, ப்ராப்ளம் ஆஃப் இன்ஸ்டன்ட் கிளாஸிஃபிகேஷன், ப்ராப்ளம் ஆஃப் ரைட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் ஆஃப் கம்யூனிகேட்டிங் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ரிட்டன் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும். எவ்வளவோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பேசணும். ஸோ இது வந்து நிறைய லைக் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும். எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து மெயினாக வந்து சிம்பிளாக, கிறிஸ்பாக, ஈஸியாக, அவங்களுக்கு போர் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். மேனேஜர்ஸ் வந்து ஜென்ரலி கிளியராக கொடுக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. லெட்டர், மெமோ, சேல்ஸ் எது இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு இது தான் வந்து எஃபெக்டிவாக நாட் எஃபெக்டிவாக தெரிஞ்சிடும். இது ஃபாலோயிங் கைட்லைன்ஸ் ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிளான், ஆர்கனைஸ், ரைட், எடிட் அண்ட் ரிவைஸ். டிராஃப்ட் த மெத்தட் வித் த ரீடர்ஸ் இன் மைண்ட். ஸோ மற்றவங்க எப்படி படிக்கிறாங்க அந்த பேஸ் மேலே நீங்கள் எழுதணும். கன்சைஸாக இருக்கும். டைட்டில், சப்டைட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். பெரிய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால கஷ்டம். அவாய்ட் ஃப்ளவரி லாங்குவேஜ், ஏதோ லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியலாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணும். மெயின் பாயிண்ட்ஸ் வந்து சம்மரைஸ் பண்ணி வைக்கணும். நிறைய எழுதுனா ரீடர் வந்து படிக்கிறதுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, இதெல்லாம் வேணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.